Dudu the developer. வணக்கங்க, நான் தான் உங்கள் டூடு த டெவலப்பர் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் சைபர் செக்யூரிட்டி இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சென்னையில் உங்களுக்கான இடம் காஷு இன்ஃபோடெக். kashuinfotech.com/cyber security internship/ இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 வேரியேஷனாக இதை பிரிக்கிறாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப், இன்னொன்று லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப். ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க 1 to 10 days ஆஃப் பீரியடில் இவங்க ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. பர் டேக்கு 3 hours. இவங்க இதிலே இன்ஸ்டலேஷன் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதே இது லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியட் 6 days to 6 months வரை இருக்குது. பர் டேக்கு 3 hours இன்டர்ன்ஷிப் கிளாஸஸ் நடக்கும். அவங்களே டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் வர எப்படி பண்ணணுங்கிறது உங்களை சப்போர்ட் பண்ணி கைடப் பண்ணிடுவாங்க. இன்டர்ன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஊப்ஸ் இன் C#. அதாவது ஊப்ஸுங்கிற வேர்ட் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இன்டர்வியூஸ், உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா நிறைய மூவிஸில் ஐடி கம்பெனி இன்டர்வியூஸ்னு வந்தாலே அங்கே கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஊப்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இம்பார்ட்டண்ட்டான ஊப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஊப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்ரிவேஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது .NETலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஜாவாலையும் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் பைத்தான்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பில்லர்ஸ் இருக்குது. அதாவது என்னலான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் அ டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேசினால ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட், அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு பில்டிங் கட்டினா என்ன இருக்கும், அதுதான் என்னது ஒரு ரியல் டைம் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் தான் என்னது ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்ல வரோம். சரி, அடுத்ததான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த வேர்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னது ஒரு கதை சுருக்கம். இல்லாட்ட இங்கிலீஷில் எஸ்ஏஸ் எழுதும் போது நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்ஸ்ட்ராக்ட்னு போடுவாங்க. அதே இது தமிழில் பார்த்தீங்கன்னா முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட்டோட ஒரு ஷார்ட் ஃபார்மேஷன், ஹை லெவல் டேட்டாவை கொடுக்காம ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸை மட்டும் நம்ம கொடுக்கறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னா கேப்சூல் அப்படிங்கிறது என்ன, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். என்கேப்சுலேட்டட் தென் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறது. இருக்கிற டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸ்குள்ளே சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் நம்ம இது என்ன பண்ணுவோம்னா கிளாஸுங்கிற நேமில் நம்ம இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன ஸ்டோர் அப் பண்ணி வைக்கிறது தான் அந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்குனா வேறு ஒன்றும் இல்லைங்க, பரம்பரை. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தாத்தாக்கு அடுத்து அப்பா, அப்பாவுக்கு அடுத்து பையனுக்கு வரும் அவங்க வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறது அப்படிங்கிறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸில் வரும். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹெராரிக்கல், ஹைப்ரிட், இப்படின்னு நிறைய டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அடுத்து பாலிமார்பிசம். இந்த பாலிமார்பிசம் அப்படிங்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக பயன்படுத்துதல். அதாவது ஒரு பெண்ணை வச்சு எழுதவும் செய்யலாம், வரையவும் செய்யலாம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் என்னென்னா அந்த பெண்ணை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான். இதே மாதிரி தான் இந்த பாலிமார்பிசம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. மெத்தட் ஓவர்லோடிங்னு ஒன்று இருக்குது, ஓவர் ரைடிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது தாங்க இந்த ஊப்ஸ் கான்செப்ட். இதை பற்றி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்டடாக நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Please like and subscribe Dudu the developer.